கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். 91ஆம் சங்கீதம் 9ஆம் வசனத்திலே, எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக கொண்டாய், ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக கொண்டாய், ஆகையால் உனக்கு பொல்லாப்பு நேரிடாது. ஆகையால் உனக்கு வாதை உன் கூடாரத்தை அணுகாது. நம்ம கூட கர்த்தர் இருக்கும்போது, நம்ம கூட பாதுகாப்பான கர்த்தர் நம்ம கூட இருக்கும்போது, நம்ம கூட உன்னதமான தேவன் நம்ம கூட இருக்கும்போது, நமக்கு பாதுகாப்பு, எந்த ஒரு பொல்லாத காரியமும் நம்மளை அணுகாது. எந்த ஒரு வாதையோ நம்ம கூடாரத்தை அணுகாது. ஹல்லேலூயா. புதிய நாளுக்காக ஜெபிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். கிருபை மகிமை நிறைந்த பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்துதிக்கிறோம்ப்பா. புதிய நாளிலும் ஒவ்வொரு குடும்பத்தையும் உம்முடைய ஜீவனுக்குள் அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளிலும் உமக்கு பிரியமானபடி நாங்கள் வாழணும். இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்தாங்க. அந்த நாளைக்கான கிருபைக்காக 1000 மடங்கு உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்களோட இரத்த கோட்டைகளை வேலை அடைத்து மூடி மறைத்து கர்த்தர் பாதுகாத்துங்க. பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று எழுதப்பட்டிருக்குப்பா. எந்தெந்த குடும்பத்தில் ஜெபினாலும் எல்லா குடும்பத்துக்கும் கர்த்தருடைய பாதுகாப்பு தாங்கப்பா. உங்களோட இரத்த கோட்டைகளை வேலை அடைத்து மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதிங்க. எல்லா குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னிங்க. உங்க கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். எங்களுக்கு பாதுகாப்பு வேணும்ப்பா. எல்லா குடும்பத்தையும் ஆசீர்வதிச்சிருங்க. உங்க நாமம் மகிமைப்படட்டும். சிறு பிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் எல்லாரையும் ஆசீர்வதிங்க. உங்க நாமம் மட்டுமே விடுத்தோம். உம்முடைய ஜீவனுக்களை தாழ்த்தி விடுற துதிகன மகிமெல்லாம் உம்முருகே செஞ்சிடும். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, ஆமென். தேவனுக்கே மகிமை உண்டாதாக. காட் பிளஸ் யூ.